அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, அனுப்பப்பட்டவர் அடையும் துன்பங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 23 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பாம்புகள் எப்போதும் ஆபத்திலிருந்து விலகி தப்பித்துக் கொள்ளும். அவை எளிதில் தங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள் கண்களில் படுவதில்லை. அதுபோல ஓநாய்கள் மத்தியில் செல்லும் இறை அரசின் பணியாளர்களும் பசுத்தோல் போர்த்திய ஓநாய்களை இனம் கண்டுகொண்டு விலக கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்படிப்பட்டவர்களின் வஞ்சக வழிகளை அறவே வெறுக்கவும். நம்முடைய பணிகளில் அவர்கள் குறுக்கிடா வண்ணம் அவர்களை தவிர்க்கவும் தக்க கபடற்ற பண்பு நெறிகளையும் அவர்கள் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். இங்கு ஓநாய்கள் என்று குறிப்பிடப்படுவோர் யார் என காண முயல்வது இன்றியமையாதது. வழி தவறி போன ஆடுகளாகிய இஸ்ரேலர் அந்த நிலைக்கு வர காரணமாயிருந்த சமய சமுதாய தலைவர்களே இங்கு ஓநாய்கள் என்று சுட்டப்படுகின்றன. ஓநாய்களை முறியடிக்க நாமும் ஓநாய்களாய் மாறாது புறா போன்று சாந்தமுள்ளவர்களாய் இருத்தல் வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஓநாய்களை ஆடுகளாக மாற்ற வேண்டுமே தவிர ஆடுகள் ஓநாய்களாக மாறினால் இறையரசு வெகு தொலைவுக்கு அப்பால் தள்ளப்பட்டுவிடும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 4 விலங்குகளை ஓமையாக கையாள்வதை காண்கிறோம். 1 ஆடுகள், 2 ஓநாய்கள், 3 பாம்புகள், 4 புறாக்கள். ஆடுகள். இயேசு தம் சீடர்களை ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். ஓநாய்கள். இந்த உலகை சார்ந்த மனிதர்களும் ஓநாய்கள் என அழைக்கப்படுகின்றன. இவைகள் ஆடுகளை தாக்கி அழிக்கின்றன. பாம்புகள் நுண்ணறிவுக்கும் முன்மதிக்கும் எடுத்துக்காட்டாக தரப்பட்டுள்ளன. புறாக்கள் கபடற்ற பறவைகளாக சித்தரிக்கிறார் இயேசு. புறாக்களைப் போல இயேசுவின் சீடர்களும் எளியவர்களாக கபடற்ற சிந்தனை உடையவர்களாக வாழ்ந்தால் விண்ணரசுக்கு உரிமையாளர்கள் ஆகலாம். இறை வாக்குகள் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் கொடுத்ததல்ல, கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் கொடுத்த இறைவாக்குகள். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வதென்பது மிகவும் கடினமான ஒன்றுதான். அந்த அறநெறியில் வாழ்வது ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகள் படும் பாடாகத்தான் இருக்கும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் கடவுளின் பணி ஆர்வமாக செயல்படுத்தும் போது சந்திக்கும் துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றேனா? கடவுளின் பணியை புறாக்களை போன்று கபடற்றவராக செய்கிறேனா? இறை பணியின் முக்கியத்துவம் உணர்ந்து முன்மாதிரியான வாழ்வால் சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது இறைபணியை செய்யும்போது எழும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும், புறாக்களை போன்று கபடற்றவர்களாக பணி செய்யவும், முன்மாதிரியான வாழ்வால் சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.